ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ராணிப்பேட்டை மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யாருக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அடுத்து யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது, யாரெல்லாம் உத்தேசக்கல வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் எஸ்ஆர் டிராப்ட் மூலிமா ஒவ்வொரு தொகுதியிலையும் ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் இந்த தொகுதிகளில் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர், இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வாய்மை ராணிப்பேட்டை மாவட்டம் சட்டமன்ற தொகுதிகள். ஸோ அரக்கோணம் தனி தொகுதி, சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு. இதில் முதல்ல அரக்கோணம் தனி தொகுதியை பார்க்குறோம். அரக்கோணம் தனி தொகுதியில் 2016ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த எஸ் ரவி வெற்றி பெற்றார். அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு அதே அதிமுகவை சேர்ந்த எஸ் ரவி வெற்றி பெற்று தொடர் வெற்றியில் இருக்கார். ஸோ இவர் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ, எஸ் ரவி கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ. இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு அதிக முறை திமுக வென்றுள்ளது. ஸோ 7 டைம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வென்றுள்ளது. அதுக்கடுத்து 6 முறை அதிமுக வென்றுள்ளது. தென் 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது. அப்ப தொடர் வெற்றியில உங்களுக்கு இதுக்கு முன்ன 7 முறை திமுக வென்றுள்ளது. ஆனாலும் இப்போ தொடர் வெற்றியில 2 முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, அதிமுக இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,34,408 வாக்காளர்கள் இருந்தனர். ஆஸ் பர் 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் படி 1,91,800 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போது 42,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எஸ்ஆர் டிராப்ட் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. 42,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எஸ்ஆர் மூலம் அரக்கோணம் தொகுதியில் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள், அரக்கோணத்தோட உத்தேச கள வேட்பாளர்கள் பவானி மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர், திமுக பவானி மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர். ஏடிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ எஸ் ரவி, இவர் மறுபடியும் போட்டியிட விரும்புகிறார். அரக்கோணம் வாக்கு வங்கி, அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் வன்னியர், முதலியார், யாதவ், நாயுடு இந்த சமூகத்தினர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இதுல பட்டியல் சமூகத்தினர் தான் இங்க உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த தொகுதி சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த என்ஜி பார்த்திபன் வெற்றி பெற்றார். 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த ஜி சம்பத் வெற்றி பெற்றார். தற்போது 2021ஆம் ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த முனிரத்னம் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். இந்த சோளிங்கர் தொகுதியை பொறுத்தளவு அதிகபட்சமாக 7 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 6 முறை அதிமுக வென்றுள்ளது, அடுத்து தமாக 1 முறை, திமுக 1 முறை, தேமுதிக 1 முறை வென்றுள்ளது. இந்த தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இருந்த வாக்காளர்கள் 2,85,747 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராப்ட் படி 2,48,967 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இந்த சோளிங்கர் தொகுதியை பொறுத்தளவு இதுவரைக்கும் எஸ்ஆர் டிராப்ட் படி நீக்கப்பட்ட வாக்குகள் 38,000 வாக்குகள் நீக்கப்பட்டது. 38,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள், சோளிங்கர் தொகுதியில உத்தேச கள வேட்பாளர்கள் காங்கிரஸ் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ முனிரத்னம் எம்எல்ஏ அவர் மறுபடியும் கேட்கிறாரு. ஏடிஎம்கேல விஜயன் 2019ஆம் ஆண்டு எம்பி தேர்தல் அவர் போட்டிட்டு இருக்கிறார். அப்புறம் சம்பத் எக்ஸ் எம்எல்ஏ. பிஎம்கேல ஆமா கிருஷ்ணன் சரவணன் கிழக்கு மாவட்ட செயலாளர், இவங்க பிஎம்கேல கேட்டிருக்காங்க. இந்த தொகுதியோட வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், தெலுங்கு மொழி சமூகத்தினர், வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், தெலுங்கு மொழி சமூகத்தினர். இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த ஆர் காந்தி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதே திமுகவை சேர்ந்த ஆர் காந்தி மீண்டும் வெற்றி பெற்றார். தற்போது சிட்டிங் எம்எல்ஏ ஆர் காந்தி. இந்த ராணிப்பேட்டை தொகுதியை பொறுத்தளவு 7 முறை திமுக வென்றுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிக முறையாக திமுக 7 முறை வென்றுள்ளது. அடுத்து அதிமுக 3 முறை, காங்கிரஸ் 3 முறை, சுயேட்சை 1 முறை, முஸ்லீம் லீக் 1 முறை வென்றுள்ளது.
இந்த தொகுதியை பொறுத்தளவு 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,71,499 வாக்குகள் இருந்தன. 2026ஆம் ஆண்டு SR படி 2,35,960 வாக்குகள் தற்போது உள்ளன. அப்ப ராணிப்பேட்டை தொகுதியில SR மூலம் நீக்கப்பட்ட வாக்குகள் ஒரு 36,000 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. உத்தேச கள வேட்பாளர் ராணிப்பேட்டை உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல ஆர் காந்தி எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ மறுபடியும் கேட்கிறாரு. ஏடிஎம்கேல SM சுகுமார் மேற்கு மாவட்ட செயலாளர், அவர் அதிமுக போட்டியிட விருப்பப்படுகிறார். வாக்கு வங்கி இஸ்லாமியர்கள், வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், யாதவர், நாயுடு, இந்த சமூகத்தினர் தான் அந்த தொகுதியில் அதிகமா இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி ராணிப்பேட்டை தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி ஆற்காடு சட்டமன்ற தொகுதி. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு JL ஈஸ்வரப்பன் திமுக சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதே JL ஈஸ்வரப்பன் மீண்டும் வெற்றி பெற்று தற்போது கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ஆற்காடு தொகுதியில அதிக முறை திமுக 7 முறை வென்றுள்ளது. அதிக முறை திமுக வென்றுள்ளது 7 முறை. அடுத்து அதிமுக 6 முறை வென்றுள்ளது. அடுத்து காங்கிரஸ் 2 முறை வென்றுள்ளது. பாமக 1 முறை வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி ஆற்காடு தொகுதியில் 2,67,221 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு SR படி ஆற்காடு தொகுதி 2,35,816 வாக்குகள் தற்போது உள்ளன. ஆற்காடு தொகுதியில் பொறுத்தளவு 31,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் SR மூலம் நீக்கப்பட்டுள்ளது. 31,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர் ஆற்காடு தொகுதி உத்தேச கள வேட்பாளர் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ JL ஈஸ்வரப்பன் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். AV சாரதி மாவட்ட பொருளாளர், திமுக சேர்ந்த மாவட்ட பொருளாளர், அவர் போட்டியிட விரும்புகிறார். அதிமுக SM சுகுமார் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர், சொரையூர் S குமார் திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர், AVK சீனிவாசன் XMLA, இவங்க எல்லாருமே போட்டியிட விரும்புகின்றனர். PMKல KL இளவழகன் XMLA, இவரும் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி ஆற்காடு தொகுதி வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், யாதவர், தெலுங்கு மொழி பேசும் சமூகத்தினர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு ஆற்காடு தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி 2 பேருமே சமபலம் வாய்ந்தவர்களாக உள்ளனர். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய பரப்புரை மற்றும் ஒருத்தவங்களுடைய பாலிசி எல்லாம் பொறுத்து தான் இந்த வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யப்படும். ஆல்சோ கூட்டணியை பொறுத்து வெற்றி கண்டிப்பா மாறுபடும். ஏன்னா TVK நாம் தமிழர் கட்சி பலம் வாய்ந்த ஒரு கட்சிகளாக இருக்கிறது. அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கு, அவங்க எப்படி கேம்பெயின் பண்ணாங்க, இதை பொறுத்து கண்டிப்பா இந்த வின்னிங் ப்ராசஸ் பார்த்தீங்களா, அதோட டிஃபரன்ஸ் வேறுபடும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில் மார்ஜின் எந்த அளவுக்கு அதிகமாக வருதா கம்மியாக வருதா அதை பொறுத்து அவங்கள பொறுத்து தான் இவங்க 2 பேருடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்த்தோம். அரக்கோணம், சோளிங்கர், ஆற்காடு, ராணிப்பேட்டை இந்த 4 தொகுதிகளை பற்றி பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய தொகுதியில் மாவட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.